Hello bloomers, welcome back to KK Tech Bloom. In the previous video, we discussed about logical operators, assignment operators, and increment and decrement operators. And in today's video, we are going to learn one of the most important topic in C programming: pre-increment, post-increment, and pre-decrement and post-decrement operators. Many beginners get confused between these operators. But don't worry, in this video, I'll explain each concept step by step with simple examples and real life comparisons so you will understand them clearly. So, so without wasting any time, let's get started. First one, pre-increment and post-increment. இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரீ-இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரில் என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். பட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணிப்போம், தென் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் நடக்கும். ஸோ ரெண்டு ஆப்ரேட்டர்ஸும் வேல்யூவை ஒன் வந்து இன்க்ரீஸ், ஒன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இன்க்ரீஸ் பண்ணுற டைமிங் தான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் வேல்யூ நம்ம ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிடுவோம், தென் இன்க்ரீஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், int a ஈக்குவல் டு 10, printfல %d, இங்கே என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒன் வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஏ வந்து பிகம் 11 மாறிடும், ஏ வந்து 11 ஆகிடும், தென் நம்ம அவுட்புட் வந்து 11 வந்து நம்ம கெட் பண்ணுவோம். இதுவே போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் என்ன நடக்கும்னா, ஏவோட வேல்யூ 10ன்னு இருக்கா, ஃபர்ஸ்ட் அந்த 10 தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா 11 நம்ம வந்து சேஞ்ச் ஆகும், ஆஃப்டர்வர்ட்ஸ் 11 வந்து மாறிடும். ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட்கான எக்ஸாம்பிள், ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும், வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறமா அந்த அப்டேட்டட் வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன நடக்குதுன்னு இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு இருக்கும், ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஏ வந்து 1 இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகிடும், 11 மாறிடும், தென் 11 பிரிண்ட் ஆகும். இதுவே போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு 10 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10ங்கிற வேல்யூ தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும், தென் 11 இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுற எக்ஸாம்பிள். ஸோ printf %d /n, இந்த இடத்துல என்ன என்ன ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம், ப்ரீ இன்க்ரிமெண்ட்டா போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டா, போஸ்ட் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கோமா, printf %d ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இனிஷியலாக ஏவோட வேல்யூ 10. ஸோ ஃபர்ஸ்ட் printfல ஏ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது என்னது, போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 10 வந்து பிரிண்ட் பண்ணும், அப்புறம் ஏவோட வேல்யூ 11 சேஞ்ச் ஆகும். செகண்ட் printfல நார்மலாக ஏ வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி வேல்யூ வந்து 11, ஸோ அவுட்புட் வந்து எப்படி வரும்னா 10 and 11 இப்படி தான் வரும். ஓகேவா, இது இன்டர்வியூவில் கூட கேட்கக்கூடிய ஒரு கொஷின். பட் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, 10 தான் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் இல்லையா, போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில்
ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா தான் ஒன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபைனல் அவுட்புட் 10 11ன்னு வரும். நெக்ஸ்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். எலிவேட்டர். இப்போ நீங்கள் ஒரு பில்டிங்கோட 10th ஃப்ளோரில் இருக்கீங்க. 10th ஃப்ளோரில் இருக்கீங்க. எலிவேட்டர் வந்து உங்கள் 11th ஃப்ளோருக்கு ஃபஸ்ட்டு கொண்டு போகுது. அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறீங்க, நான் வந்து 11th ஃப்ளோரில் இருக்கேன் அப்படின்னு. ஸோ இது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட். போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறீங்க, நான் 10th ஃப்ளோரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எலிவேட்டர் 11th ஃப்ளோருக்கு போகுது. ஸோ அது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஓகேவா, புரிஞ்சுதா? சேம் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரில் பார்த்த மாதிரி தான் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்லையும். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த இடத்துல நம்ம வந்து ஒன் வேல்யூ டிக்ரீஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல ஒன் வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். அது ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இந்த இடத்துல நம்ம ஒரு வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட் 2 டைப்பாக இருக்குது. ப்ரீ டிக்ரிமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம். போஸ்ட் டிக்ரிமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிக்ரீஸ் பண்ணுவோம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்தளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு எதுவும் கிடையாது. ப்ரீ இன்க்ரிமெண்ட், ப்ரீனா முன்னாடி, ஓகேவா? முன்னாடியே ஒரு விஷயத்த பண்ணுறத ப்ரீ. ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் பண்ண வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா நம்ம அதுக்கப்புறம் கடைசியாக யூஸ் பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ பண்ணுவோம். அது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரீ டிக்ரிமெண்ட். இந்த இடத்துல இனிஷியலாக a = 10 கொடுக்குறோம். ஸோ ப்ரீ டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 10 - 1 எவ்வளோ? 9. ஸோ வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் அவுட்புட்டில் ஷோ ஆகும், 9. அதுக்கப்புறமா தான் பிரிண்ட் ஆகுது. இதுவே போஸ்ட் டிக்ரிமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கரண்ட் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடும். கரண்ட் வேல்யூ என்ன? இந்த இடத்துல 10ங்கிறது தான் கரண்ட் வேல்யூ. அது பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா 1 வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ a = 9 அதுக்கப்புறமா சேஞ்ச் ஆகும். சேம் எக்ஸாம்பிள் தான். a = 10ன்னு கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன கொடுக்குறோம்? போஸ்ட் டிக்ரிமெண்ட் கொடுக்குறோமா? போஸ்ட் டிக்ரிமெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா டிக்ரிமெண்ட் பண்ண வேல்யூ ஷோ ஆகும். ஸோ ஆக்சுவல் வேல்யூ 10, அதுக்கப்புறம் 9 வந்து ஷோ ஆகுது. ஓகேவா? ஓகே, தென் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷனுக்கான ரியல் லைஃப் ஒரு எக்ஸாம்பிள் இது. உங்களோட வாலெட்டில் வந்து 10 rupees இருக்குது. ஃபர்ஸ்ட் யூ ஸ்பெண்ட் 1. நீங்கள் ₹1 செலவு பண்ணுறீங்க. இப்போ பேலன்ஸ் என்ன ஆகும்? 9 rupees. அப்போ நீங்கள் செக் பண்ணும்போது உங்கள் வாலெட்டில் எவ்வளோ இருக்கும்? 9 rupees இருக்கும். இதுவே போஸ்ட் டிக்ரிமெண்ட்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் வாலெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்க. எவ்வளோ இருக்குது? 10 rupees இருக்குது. அதுக்கப்புறமா அதுலேருந்து ₹1 எடுத்து செலவு பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ இருக்கும்? 9 rupees இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இந்த எக்ஸாம்பிள். கரெக்டா? நெக்ஸ்ட் ஒரு கம்பேரிசன் டேபிள். ப்ரீ ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது, போஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது. ப்ரீ இன்க்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட்.
ஸோ ப்ரீ ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ யூஸ் பண்ணுவோம். இதுவே போஸ்ட் ஆப்ரேட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் வேல்யூவை யூஸ் பண்ணிவிட்டு தென் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுவோம். இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகே, that's it for today's video. I hope you now clearly understand the difference between pre-increment, post-increment, pre-decrement and post-decrement operators in C programming. If it was helpful, please give it a thumbs up, share it with your friends, and subscribe to KK Tech Bloom for more beginner-friendly C programming and embedded system tutorials. Don't forget to turn on your notification bell so you never miss our upcoming videos. Thank you so much for watching. I'll see you in the next video. Until then, keep learning and keep blooming. Thank you. Bye.